என்னன்னு இந்த இடம் பிடிச்சிருக்கா? யாரும் இல்லாத இடத்துல இப்படி டிராவல் பண்ணணும்னு சொல்லுவியே, இப்ப சந்தோஷமா? இப்படி டிராவல் பண்றதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா நம்ம போற கோயில நினைச்சாதான் கொஞ்சம் திகிலா இருக்கு சார். கோயிலுக்கு தானே போறோம், அதுல என்ன திகில்? திகில் கோயில நினைச்சு இல்ல சார், சந்திர கிரகணத்தை நினைச்சு. ஏன் சந்திர கிரகணம் சந்திர கிரகணம் அதே நினைச்சிட்டு இருக்க? என்னைக்கோ வரப்போற சந்திர கிரகணத்தை பத்தி இன்னைக்கு நினைச்சா எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? என்னைக்கோ இல்ல சார், இன்னும் 2 நாள்ல. தலைக்கு மேல கத்தி தொங்குறப்ப கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமாவே இல்லையா? ஏன்னா மனசு வெள்ள, அதான். நாம பாட்டுக்கு யாருக்கும் சொல்லாம கொள்ளாம இந்த கோயிலுக்கு போறோம். யாருக்காவது தெரிஞ்சா என்ன பதில் சொல்லி சமாளிக்கிறது? அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாம். எங்க அம்மா திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்தாங்க எந்த கோவில்னு. நாம சொல்லவே இல்ல. கண்டிப்பா அவங்க மனசுக்கு தோணி இருக்கும் நம்ம 2 பேரும் எதையும் மறைக்கிறோம்னு. எல்லா விஷயமும் நல்லபடியா முடிச்ச பிறகு இதுதான் ப்ராப்ளம், அதான் சொல்லலன்னு சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. டோன்ட் வரி. சரி, எங்க அப்பா அம்மாவை கூட விடுங்க சார். உங்க அம்மா கிட்ட கூட சொல்லலையே. எல்லாம் முடிஞ்ச பிறகு உங்க அம்மா கிட்ட சொன்னா நிச்சயம் அவங்க கோவப்படுவாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலன்னு. அவங்க கேட்பாங்களா மாட்டாங்களா? அவங்க அப்படி கேக்குறதும் நியாயம் தானே? நியாயம்தான். ஆனா அவங்க கிட்ட சொன்னா, இதோ இப்ப நீ பயந்துட்டு இருக்கியே தலைக்கு மேல கத்தின்னு, அப்படியே அவங்களும் பயந்துட்டே இருப்பாங்க. வயசானவங்க, அவங்க டென்ஷனை நாம. என்ன சார் ஆச்சு? பஞ்சர்னு நினைக்கிறேன், இரு பாக்குறேன். பஞ்சரா? Hello. I'm Dr. Priya from Karunya Hospital. Yeah. நீங்க தானே மிஸ்டர் சந்திரபிரகாஷ்? Yeah, doctor. Is there any problem? அப்போ மிஸ்ஸஸ் சாரதாங்கிறது? என்னாச்சு டாக்டர்? என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. பதட்டப்படாதீங்க மிஸ்டர் சந்திரபிரகாஷ். உங்க அம்மா கோயிலுக்கு போயிருந்தப்போ திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு எங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. அதை இன்ஃபார்ம் பண்ண தான் கால் பண்ணேன். மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா? டாக்டர், இப்ப எப்படி இருக்காங்க? முதல்ல நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, இங்க வச்சு பேசிக்கலாம். ஹலோ. Oh my God. The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. போன் எடுங்க. The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. எமர்ஜென்சிங்க போதா போனே போகாது. இப்ப என்ன பண்றது? சரி, டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல போயிடலாம். பஞ்சர் தான். இப்ப என்ன சார் பண்றது? ஒரு நிமிஷம் இரு. நோ சிக்னல். ஆமா, எனக்கே காருக்குள்ள சிக்னல் வரல, உங்களுக்கு மட்டும் சிக்னல் வருமா? இங்க வருமோன்னு நினைச்சேன், வரல. ஞாபகம் இருக்கா சார், இப்படி ஒரு தடவை நானும் நீங்களும் மட்டும் நைட்டு முழுக்க இருந்தோமே. இப்போ அதே மாதிரி இங்க இருந்துடலாமா? அப்ப கல்யாணம் ஆகல, இப்ப கல்யாணம் வேற ஆயாச்சு. ஹலோ சார், முதல்ல இங்க இருந்து எப்படி போகணும்ங்கறத பாருங்க. வேற என்ன வழி? நடராஜா தான். திரும்ப நடந்து போறதெல்லாம் சான்ஸே இல்ல சார். யாராவது மெக்கானிக் இருக்காங்களான்னு பாருங்க. கொஞ்சம் கூட சிக்னலே இல்ல. இதுல மெக்கானிக் எங்க போய் கூப்பிடுறது? சுத்தமா ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி இருக்கு. நல்லா மாட்டிக்கிட்டோம். சார், அந்த
பாருங்க. அனு, என்னம்மா பயந்துட்டியா? இவங்கள பார்த்தா பயந்த? உன்னோட செம்ம காமெடி போ. என்னப்பா ரெண்டு பேரும் இங்க நிக்கிறீங்க? கோயிலுக்கு போலான்னு வந்தோம். டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அதான் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு யாராவது மெக்கானிக் தெரியுமா? உங்க பட்டணம் நினைச்சியா? கூப்பிட்டதும் ஆள் வர்றதுக்கு இது பண்ணாந்தரம்பா. நீங்க நினைச்ச நேரத்துக்கெல்லாம் ஆள் இங்க வரமாட்டாங்க. போன்ல சிக்னல் கூட கிடைக்கலையே. இந்த இடம் இப்படிதான். யாராச்சும் இங்க வரும்போது சொல்லிவிட்டா அவங்க பக்கத்து ஊர்ல இருந்து ஆள் அனுப்பி வைப்பாங்க. இப்ப யாராச்சும் வருவாங்களாமா? என் வீட்டுக்கு பால் ஊத்துறவன் ராத்திரிக்கு வருவான். ராத்திரி தான் வருவாங்களா? அது வரைக்கும் இங்கே நிக்க வேண்டியதுதானா? என் வீடு பக்கத்துலதான் இருக்கு. நீங்க விருப்பப்பட்டா என் வீட்டுல வந்து தங்கிக்கலாம். இந்த மாதிரி இடத்துல உங்க வீடா? எனக்கு எல்லாம் வெறுத்து போச்சுமா. ஊரு, மனுஷங்க, காசு, பணம் எல்லாம் வெறுத்து போச்சு. கடைசி காலத்துல இந்த இடம் போதுன்னு இங்க வந்து தங்கி இருக்கேன். அட, நீங்களும் என்ன மாதிரி தான் போல. இங்க எனக்கு ஒரு வீடு வேணுமே. ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு? சார், என்ன சார்? சரி வாங்க போலாம். இப்ப என்ன பண்றது சார்? அதான் அவங்களே கூப்பிடுறாங்களே, போவோம். வேற வழி? நைட் ஏதோ பால்காரன் வருவானா, அவங்கிட்ட சொல்லி மெக்கானிக்க வர வைப்போம். சார், வேணாம். அம்மா, எங்களால உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இதுல என்னப்பா சிரமம்? பார்த்தா என் பேர பிள்ளைங்க மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன்? இந்த மாதிரி இடத்துல ரொம்ப நேரம் தனியா இருக்கிறது நல்லதில்ல. எப்ப வேணும்னாலும் காட்டெருமை இந்த பக்கம் வரும். காட்டெருமையா? வாவ், அது கூட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போயிடலாம். ஐயே, எருமைனால எனக்கு பிடிக்காது. இதெல்லாம் காட்டெருமையோட செல்ஃபியா? எருமை பிடிக்காதா? அது யமனோட வாகனம். எப்படா யமன் வருவான்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா எருமைய பிடிக்காதுன்னு சொல்ற? வாங்க. டாக்டர் சந்திர பிரகாஷ் சார் தான். ஓகே, ப்ளீஸ் பி சீட்டட். Yeah. அம்மா எப்படி இருக்காங்க டாக்டர்? பயப்பட ஒண்ணும் இல்லையே? நத்திங் டு வரி, ஷீ இஸ் பெட்டர் நவ. தேங்க் காட். ஏன் திடீர்னு மயக்கமாயிட்டாங்க டாக்டர்? எதுவும் பர்டிகுலரா சொல்ல முடியல. எவ்ரிதிங் சீம்ஸ் டு பி நார்மல். மேபி ரொம்ப வீக்கா இருந்ததுனால மயக்கம் போட்டிருப்பாங்க. ஐ நோ, அவங்க சாப்பிடாம டெம்பிள் போனதுதான் ரீசன். அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. However, she is fine now. இன்னும் கொஞ்ச நேரத்துல நார்மல் வார்டுக்கு மாத்திடுவாங்க. நீங்க போய் பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா டாக்டர்? தாராளமா. பட் என்னோட சஜஷன் என்னன்னா, ஒரு வாரம் அவங்கள ஹாஸ்பிடலைஸ்ட் பண்ணி அவங்க ஹெல்த் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கூட்டிக்கிட்டு போலாம். சந்திரா, மாமின்லா வீட்டுக்கு வந்து மட்டும் என்ன பண்ண போறாங்க? திரும்ப கோவிலுக்கு போறேன்னு தான் சொல்வாங்க. அதுக்கு பெட்டர் அவங்க இங்கே ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆனா அம்மா ஒத்துக்கணுமே. நீ தான் கன்வின்ஸ் பண்ணும் சந்திரா. ஒண்ணு இல்ல டாக்டர், நான் அம்மா கிட்ட பேசுறேன். யா, ஷூர். தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர். ஓகே. அம்மா, are you okay? நல்லா இருக்கேன்பா.
மாமின்லோ, உங்க உடம்புக்கு ஒன்னும் இல்லனாலும் நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்களா, அதனால நீங்க 1 வீக் இங்கே தங்கி ரெஸ்ட் எடுத்தா நல்லதுன்னு டாக்டர் ஃபீல் பண்றாங்க. எங்களுக்குமே அதான் நல்லதுன்னு தோணுது. What do you say, மாமின்லோ? அம்மா யோசிக்காதீங்கம்மா, நீங்க நல்லா இருந்தா தானம்மா எங்களுக்கெல்லாம் நிம்மதி. சரிப்பா, ஒரு வாரம் தானே இருந்துட்டே வரேன். ஹாஸ்பிட்டலும் நல்லாதான் இருக்கு. ஆனா ஒரு கண்டிஷன், நீயும் மான்சியும் தினமும் என்ன பார்க்க வரணும். டன் மாமின்லோ. வீட்ல மட்டும் தனியா இருந்து நாங்க என்ன பண்ண போறோம்? I'll be with you, மாமின்லோ. சந்திரா, சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? என்ன பார்க்க அவன் ஏன் வரல? அண்ணா போன் ஏதோ நாட் ரீச்சபிள் இருக்குமா? அனுக்கு ஃபோன் பண்ண வேண்டியது தானே? அவளுக்கும் ஃபோன் பண்ணும் மாமின்லோ, நாட் ரீச்சபிள்ல தான் இருக்கு. 2 பேரும் எங்க போனாங்க? The mobile number you have dialed is currently not reachable. என்னாச்சா எனக்கு? ஏன் நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருது? உள்ள வாங்க. இவ்வளவு பெரிய பங்களால நீங்க தனியாவா இருக்கீங்க? ஆமாப்பா, தனியா தான் இருக்கேன். ஆமா, உங்களுக்கு பயமாவே இல்லையா? பயமா? உங்களுக்கு சொந்த பந்தம்னு யாருமே இல்லையா? யாரும் இல்லப்பா, ஒண்டி கட்டதான். நான் வந்த வேலை இன்னும் முடியல, அதான் யம என்னை இன்னும் கூப்பிடாம இருக்கான். அந்த வேலையை முடிச்சாச்சுன்னா என் கதை முடிஞ்சு போயிடும். இந்த பங்களால தனியா இருக்கிறதுக்கு நிஜமாவே தைரியம் வேணும். உங்களுக்கு தில்லுதான். இதுதான் நீங்க தங்க போற ரூம். ஆள் இல்லாத பங்களா கொஞ்சம் வசதி குறைவாதான் இருக்கும். உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கு பழகி போச்சு. எனக்கு இந்த வீடு சுத்தமா பிடிக்கல. முதல்ல எங்கேயாவது சிக்னல் கிடைக்குதான்னு பாருங்க சார். மெக்கானிக் வந்தா காரை சரி பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நடுக்காட்டுல நிக்கிறதுக்கு இந்த அம்மா ஒரு ரூம் கொடுத்து தங்கிக்கோங்கன்னு சொல்லிருக்கு. தங்க இடம் கிடைச்சிடுச்சுன்னு சந்தோஷப்படுவியா? நோ சிக்னல். ஏன் செல்ல கொடுங்க. எங்கேயாச்சும் சிக்னல் கிடைக்குதான்னு பாக்குறேன். வெளியில ஒரு மரம் இருக்கு, அதுல ஏறி நின்னா சிக்னல் கிடைக்க சான்ஸ் இருக்கு. என்ன பார்த்தா உங்களுக்கு கிண்டலா இருக்கா? நானே எப்பட இந்த இடத்தை விட்டு போவோன்னு இருக்கேன். நேரங்கள் தெரியாம நீங்க ஓடிட்டு இருக்கீங்க. அந்த தேவி இங்கதான் எங்கேயோ இருக்கா மீராஜ். ஆனா அவளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் தெரியல. நாம எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் தப்பா போகுது. நாம வரத அவ ஸ்மெல் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அதான் இப்ப தலைமறைவா இருக்கா. அந்த ஆபீசர் சொன்னார்ல, நம்ம தேடுறது அவளுக்கு தெரிஞ்சா அங்கிருந்து ஓடிடுவான்னு. அவ எங்க போனாலும் சரி, இந்த உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் சரி, அவளை பிடிச்சு அவகிட்ட இருந்து அந்த விக்கிரகத்தை வாங்காம விட மாட்டேன் மீராஜ். அந்த விக்கிரகம் வந்தாதான் சூரியஸோட வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த போராட்டத்துல என் உயிரே போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஆமா பங்கஜ்,
பாவம் அந்த விக்கிரகம் இல்லாம அனுவும் சூர்யா சாரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க. எங்க இருக்க தேவி? டேய், யார் நீ? எதுக்கு வந்திருக்க? பார்த்தா தெரியல, உன்னை அட்டாக் பண்ண வந்திருக்கோம். அட்டாக் பண்ண வந்திருக்கீங்களா? என்னையா? என்னெல்லாம் பார்த்தா தெரியாது. உங்களை விட பயங்கரமா அட்டாக் பண்ற ஆளுன்னு அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும். பொழைக்கிறதே கஷ்டம், பேசாம ஓடி போயிரு. என்னடா வெற்றியா? பேசிட்டு இருக்கும் போதே போடா வாடான்னு சொல்ற. பங்கஜ், இந்த ரவுடி பசங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சிருக்கு? வாங்க போலாம். ஏய் டேய் பங்கஜ், தோ பாருடா, என்னம்மா ரெடி போயிட்டா? ஆமா. தோ பாருடா மோனே, அடிச்சு கெத்துறாத. வாங்கம்மா. மான்சி, இவங்க எப்படி இங்க வந்தாங்க? அனுவை பார்க்க வீட்டுக்கு வந்தாங்க. நீங்க அட்மிட் ஆயிருக்கிற விஷயத்த சொன்னதும் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்திருக்காங்க மாமின்லோ. அம்மா, யாரு கண்ணு பட்டுச்சோ உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே, எல்லாம் சீக்கிரமா சரியாயிடுமா. இது அம்மனுடைய வேப்பலம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண வேப்பலை இல்லம்மா. காப்பு மாதிரி எந்த நோயும் உங்களை அண்டாம காப்பாத்தும். அம்மா, தாயே, குட்டியம்மா, காப்பாத்துமா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. அப்ப நான் கிளம்புறேம்மா. நீங்க நல்லாய் வீட்டுக்கு வந்ததும் ஒரு தடவை கோயிலுக்கு வாங்கம்மா. வரேன். அப்ப வரேம்மா. நான் வரேம்மா. என்னம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. ஆமா, பக்கத்து வார்டுல என்ன ஒரே சத்தமா இருக்கு? அதை ஏன் கேக்குறீங்க? ஒரு அம்மா 5 வருஷமா கோமால இருந்தாங்களாம். நீங்க வந்த நேரமோ என்னமோ அவங்க திடீர்னு எழுந்து உட்காந்துட்டாங்க. அதான் ஹாஸ்பிட்டலே பரபரப்பா இருக்கு. ஓ, 5 years கோமால இருந்தவங்க எந்திரிச்சு உட்கார்ந்திருக்காங்களா? How come it's possible? மெடிக்கல் மிராக்கிள் தான் போங்க. நாங்கெல்லாம் சத்தியமா நினைக்கவே இல்ல அவங்க இப்படி எழுந்து உட்காருவாங்கன்னு. சரி, இந்த மருந்து வேலை வேலைக்கு கொடுங்க. ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுங்க. ஓகே, வரேன். தம்பி, தம்பி, இந்த கிழவியால முடிஞ்சதை செஞ்சு கொண்டு வந்திருக்க, சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம். ஒண்டிக்கட்டன்னு சொன்னீங்களே, உங்களுக்கு மக பேரன் பேத்தின்னு யாருமே இல்லையா?
ஒரு காலத்துல கலகலன்னு இருந்த பங்களாப்பா இது. இப்போ இப்படி ஆகி கிடக்குது. எல்லா நேரம். என்ன சொல்றீங்க? ஆமாயா, இந்த பங்களாக்கு சொந்தக்காரங்க வந்தா 10 கெடா வெட்டி விருந்து வைப்பேன். அடுப்பு 24 மணி நேரமும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். மாமன் மச்சான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்பப்ப அடிச்சுக்குவாங்க. அப்புறம் சேர்ந்து கும்மாள் அடிப்பாங்க. அதெல்லாம் ஒரு காலம். இப்ப அவங்க எல்லாம் எங்க போனாங்க? என்னத்த சொல்ல,